லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மித்து கைஸ். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து நிறைய விஷயத்தில் வந்து லேக் ஆவாங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையும் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்களேன். நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிசைஸாக பண்ணுங்கள். பெட்டராக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களோட ரொம்ப துண்டாக தெரிவிங்க. உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:20. இன்னும் வந்து 7 நிமிஷத்தில் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த ரோடு வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி ஏன்டா டிராஃபிக் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல செம்ம கோல்டாக இருந்துச்சு. வானம் வந்து ஒரு வானம் மூட்டமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாக்டாக 8:00 வந்து ட்ராப் பண்ணிவிட்டு 2 ஸ்கூல் ட்ராப் எடுத்துனிக்கும். 2த்தையும் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம எதுலேயும் டிலே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அதேமாதிரி சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்ப நான் வந்து இந்த ஃபுட் சாப்பிட மாட்டேன், அந்த ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு லிமிடேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் அந்த லிமிடேஷன் எடுக்கலாம். செகண்ட் வந்து நான் இந்த ஃபீல்டில் படித்தா இந்த ஃபீல்டில் மட்டும் தான் நான் வேலை செய்வேன், மற்ற ஃபீல்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரையே பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மற்றவங்க லேக் ஆக்குறாங்களோ